கல்வி என்பதை கற்பதற்கு அனைவருக்குமே விருப்பம் இருக்கிறது. ஆனாலும் சிலருக்கு கல்வியானது எளிதாக மனதிலே பதிகிறது, சிலருக்கு பதிவதில்லை. மாணவர்களையே 3 விதமாக பிரிப்பார்கள்: கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழை மட்டை புத்தி என்று சொல்வார்கள். ஒரே தடவை சொன்ன உடனேயே புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு கற்பூர புத்திக்காரன் என்று சொல்வார்கள். தனக்கு வரக்கூடியதை முன்கூட்டியே உணர்கிறவன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அடுத்த வருஷம் மார்ச் 10வது பரீட்சை எழுதணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னு நினைக்காம 9வதுலேருந்து 10வது வந்த நாள்லேருந்தே படிக்கிறான்னா அவன் கற்பூர புத்திக்காரன். நீங்கள் கேட்கலாம், வருஷம் ஃபுல்லாக படிக்கிறவங்களாம் மதிப்பு வாங்கிட முடியுமா அப்படின்னு. இதுக்கான ஒரு சந்தேகம் எனக்கே உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் ஒரு நாளையில் 20 மணி நேரம் படிப்பான். நானே கூட சொன்னேன், இப்படிலாம் படித்தா என்ன அர்த்தம்னு. கடைசியில் அந்த பையன் ஆவரேஜாக பாஸ் பண்ணான். அதிக நேரம் படிக்கிறாங்க, கம்மியான நேரம் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு மேலே எப்படி அந்த படிக்கக்கூடிய விஷயத்தை கிரகிச்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய நண்பருடைய குழந்தை மிகவும் சிறியவன், ஒரு 4 வயது இருக்கும். நண்பர் அருகில் உள்ள ஒரு இடத்துல ஒரு ஸ்லாப் வாங்க போனார். ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கிரானைட் ஸ்லாப் வாங்க போனார். என்ன பண்ணிட்டார், இவர் பையனை ஆட்டோவில் உட்கார வச்சு கிரானைட் ஸ்லாப் ஏற்றிட்டு இவர் வண்டியில் வந்திருக்கார். ஒரு இடத்துல சிக்னலில் மிஸ் ஆகி போச்சு ஆட்டோ. வீட்டுக்கு வந்தால் ஒரே பதட்டம், என்ன பண்ணுறது தெரியல, எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பையன் கரெக்டாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். கற்பூர புத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி லெஃப்ட்டு போங்க ரைட்டு போங்க, லெஃப்ட்டு போங்க ரைட்டு போங்கன்னு சரியாக வந்தான். சரி, அறிவுங்கிறது எல்லோரும் விரும்புகிறது தான். அறிவுடையார் ஆவது உடையார்னார். எல்லாம் உடையும். அறிவு இல்லாதவனை யார் மதிக்க போகிறா? இந்த உலகத்தில் கல்வி அறிவு இருக்கிறது தேவை, ஆனால் அது வாழ்க்கை இல்லை. 8 சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு நிறையா படிச்சிருப்பான். எனக்கு ஒரு கதை படித்தேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கான், பல லட்சங்கள் சம்பாதிக்கிறான். கார் கதவு திறக்க தெரியல. கல்யாணம் ஆனால் அந்த பொம்பளையை எப்படி நிர்வாகம் பண்ண தெரியல. நிர்வாகம் பண்ணுறது என்னென்னா, எதிராளுடைய மனதை புரிஞ்சுக்கிறது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சு செஞ்சால் தான் அந்த இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும். மிஷின் மாதிரி இருந்தால் அந்த அம்மா போயிடுச்சு, போடா அவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு அபியாசம் பண்ணுறதுனால திறமை வர்றது ஒரு கேட்டகிரி. அப்படி திறமையே இல்லை. 40 பேர் படிக்கிறாங்க, 40 பேரும் திறமைசாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பரீட்சைக்கு முதல் நாள் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணுறவனும் இருக்கான், 365 நாள் படித்து ஃபெயில் ஆகணும். அப்போ திறமை இல்லாத ஒருத்தனும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறான். அப்படியே திறமையே இல்லாத ஒருத்தனாக இருந்தால் கூட பகவான் சொல்கிறார், என்ன நினச்சி என்னை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு என் மீது முழு பற்று வைத்து அதிகப்படியான பக்தியை வைத்து ஈடுபாட்டோட நீ செயல்களை செய்யும்போது நிச்சயமாக என்னை அடையலாம். கல்வியில் நீ ஜெயிக்காட்டி கூட என்ன நீ பக்தியோடு நினச்சி முழு மனதோட ஒரு காரியத்தை பண்ணும்போது உன்னை நான் பாதுகாப்பேன். இது எப்படி சாத்தியம்னு கேட்கலாம். யானையை முதல்ல பிடிக்குது. யானைக்கு எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தது? அந்த கிருஷ்ணரை மனசார கூப்பிட்டுச்சு, கிருஷ்ணர் வந்து காப்பாற்றி கொடுத்தாரு. எத்தனையோ பேரை காப்பாற்றுறது இறைவனுடைய ஒரு கருணை. எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் தன்னந்தனியாக விடுறதுடைய வேலை இல்லை. உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எல்லையில்லாத கருணையோடு எல்லையில்லாத
வள்ளல் தன்மையோடு உதவுறது தான் இறைவனுடைய கருணை. அதனால தான் நம்மளாம் இந்த அளவுக்கு வாழ முடியுது. நம்ம பார்க்கக்கூடிய குறைகள் எப்படி ஒரு வடையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கோ அந்த மாதிரி நம்ம வடையை பார்க்காம வடையில் இருக்கிற ஓட்டையை தான் பார்த்துட்ருக்கோம். அதுமாரி இருக்கக்கூடிய மிகையை பார்க்காம சிறியதை பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு அழகாக சொல்லுவாங்க, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் 5 லட்சம் 6 லட்சம் ஆகுது. ஹார்ட்டே இலவசமாக கொடுத்துருக்கார் இறைவன், 10 பைசா இல்லாமல். அப்போ இப்பேற்பட்ட கருணையாளர் எல்லாமே வாழ்க்கையோட ஒரு அழகு. அப்போ பகவான்கிட்ட மனசை முழுமையாக ஈடுபடுத்தும் போது அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. அதாவது வாயில் வரைக்கும் நான் ராம ராமான்னா பிரயோஜனம் இல்லை. மாலாத்தோ கருமே ஃபிரை ஜீபு ஃபிரை முகமாகி மனுவாத்தோ திசை ஃபிரை ஏத்தோ சுமிரன் ஆகி. ராமான்னு சொல்லிவிட்டு மைண்ட் எங்கேயாவது இருந்ததுன்னா பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்னேன், இந்த படிக்கிற பையன் புக்கை கையில் வச்சுக்கிட்டு அவன் யோசனை எங்கேயா இருந்தால் எங்கே இந்த பாடம் ஏறும். அப்போ பகவான்கிட்ட மனசை ஈடுபடுத்துறதுன்னா முழுமையாக ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தும் போது அது முடியாத காரியமில்லை. அதை பகவான் கிருஷ்ணருக்கோசரம் அதை மனசில் நினச்சி செய்யும்போது படிக்கக்கூடிய கல்வியில் அபியாசம் இல்லைன்னாலும் யோகமே இல்லைன்னாலும் என்ன அடைக்கலம் புகிறது 100% உறுதி. இறைவன் தன்னிடம் சேர்த்து கொள்வார். அதற்கு தேவை என்னென்னா செயல்களில் இருக்கக்கூடிய பற்றுதனை பயனை துறந்து விடுதல். என்ன நடந்தாலும் இறைவனுக்கு தான் சொல்லணும். பற்றுதலே இல்லாமல் செய்யக்கூடிய காரியம் நிச்சயமாக ஒரு மனிதனை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்று துறவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அற்புதமாக சொல்கிறார்.